கணேஷ் தான் சேகரித்து வைத்திருந்த பழங்கால பொருட்களில் இருந்து பிடித்த ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுமாறு தீபக்கிடம் சொல்ல, தீபக்கின் பார்வை தலையில் விரிசல் விழுந்த ஒரு மண்டை ஓட்டின் மீது விழுந்தது. அதை கையில் எடுத்ததும் அவனுக்குள் ஏதோ ஒரு ஷாக் அடிப்பதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. உடனே அவன் கணேஷை பார்த்து, அங்கிள், இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரு தனித்துவமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த விரிசல் விழுந்த மண்டையோடு தான் பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கட்டுமா என்று கேட்டான். என்ன தீபக், வாஸ்து சாஸ்திரம், ஆயுர்வேதம் இதையெல்லாம் பார்த்தாச்சுன்னு அடுத்து பில்லி சூனியத்துல இறங்க போறியா என்று கணேஷ் சிரித்து கொண்டே கேட்க, அப்படி பார்த்தா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பில்லி சூனியத்துல மாஸ்டர்ஸா இருந்திருக்கணும் என்று தீபக் சொன்னான். அதை கேட்டு கணேஷ் சத்தமாக சிரித்தபடி, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இதுல இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோன்னு என்று சொன்னார். உடனே தீபக் அந்த மண்டையோட்டை மீண்டும் ஒரு முறை கைகளால் சுற்றி பார்த்தான். அப்போது இந்த மண்டையோடு கணேஷுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். அங்கிள், இந்த மண்டையோடு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? நீங்களே கண்டுபிடிச்சிங்களா, இல்ல இதையும் உங்களோட முன்னோர்கள் தான் கொடுத்தாங்களா என்று கேட்டான். இல்ல தீபக், இத நான் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு இடத்துல குழி தோண்டும் போது மண்ணுக்குள்ள இருந்து இது கிடைச்சது. கண்டிப்பா அது ஏதோ ஒரு பிணம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மண்டையோட்ட பாக்குறப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. உடனே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா அதை கொண்டு வந்ததுல இருந்து இது வரைக்கும் எந்த யூஸும் பண்ணல என்று சொன்னார் கணேஷ். அதை கேட்டு தீபக் லேசாக சிரித்தபடி அதை எடுத்துக்கொண்டு அவருடைய ரூமில் இருந்து வெளியே சென்றான். அப்போது கணேஷ் அவனை பார்த்து, தீபக், இந்த விஷயத்தை எல்லாம் ஷர்மிளா கிட்ட சொல்லிடாத. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்றதெல்லாம் பிடிக்காது. இப்ப உன்னை இந்த மண்டையோட்டோட பார்த்தா நாம ஏதோ சூனியம் பண்ண போறதா நினைச்சு ரொம்ப பயந்துருவா என்று சொன்னார். சரிங்க அங்கிள், கண்டிப்பா இதை ஷர்மிளா கிட்ட காட்டல என்று சிரித்து கொண்டே சொன்ன தீபக் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அந்த மண்டையோட்டுடன் தன்னுடைய ரூமுக்குள் நுழைந்ததுமே அதிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி வருவதை அவன் உணர்ந்தான். உடனே கதவை லாக் செய்துவிட்டு அந்த மண்டையோட்டை தரையில் வைத்து அதற்கு எதிரில் உட்கார்ந்து கண்களை மூடினான். அது தன்னிடம் என்ன சொல்ல முயல்கிறது என்பதை உணர முயன்றான். அவன் கண்களை மூடி தியானத்தில் இருக்கும்போது அவனுடைய மனதில் ஒரு காட்சி தெரிந்தது. அதில் அந்த மண்டையோடு அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பதைப் போல தோன்றியது. உடனே தீபக் கண்களை மூடிக்கொண்டே, மண்டையோடே, நீதான் எங்க குடும்பத்தோட பாதுகாவலன். நான் உன்னை ரொம்ப பத்திரமா வச்சிருப்பேன் என்று சொன்னான். அப்போது அவனை சுற்றிலும் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்படுவதை போல உணர்ந்தான். ஆனாலும் கண்களை திறக்காமல் மீண்டும் அதே போல, மண்டையோடே, உலகம் வேட்டையாடும் சக்தியா மாறும்போது நீ எங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனா இருப்பான்னு நம்புறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹஸ்வா வித்யாஹாசா என்று சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு சில நொடிகள் கழித்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அப்போது அவனை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தோன்றுவதை அவனால் உணர முடிந்தது. உடனே சந்தோஷமாக சிரித்துக் கொண்ட தீபக் அந்த மண்டையோட்டை ஷர்மிளாவின் கண்களில் படாதபடி மறைவாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வெளியே வந்து எப்பவும் போல தன்னுடைய கிச்சன் வேலைகளை ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் எல்லோரும் ரெடியாகிவிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்போது கணேஷ் தீபக்கை பார்த்து, தீபக், நான் எக்ஸிபிஷனுக்கு போறதா சொன்னேன்ல, அங்க என்னோட திங்ஸை எல்லாம் விற்கிறதா இருந்த ஐடியாவை நான் மாத்திக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நீ தான் எனக்கு வித்து கொடுக்கணும். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு அதை கொண்டு போய் கொடுத்தா போதும் என்று சொன்னார். உடனே தீபக் சந்தேகத்துடன், ஏன் எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு என்று கேட்க, இல்ல, அந்த இடத்துல வெளியாளுங்க கிட்ட இருந்து எந்த பொருட்களையும் வாங்க மாட்டாங்களாம். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு அவங்களுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க ஒரு டீமே வேலை செய்ய வேண்டியிருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார் கணேஷ். அப்போது ஷர்மிளா அவரை பார்த்து, அப்பா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க ரூம்ல வச்சிருந்த அந்த பழங்கால பொருட்களை எல்லாமா என்று கேட்க, ஆமாம்மா, அது எல்லாத்தையும் நான் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் தீபக் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்று சொன்னார். நல்ல வேலை, இப்ப வாச்சும் அதை விற்கணும்னு தோணுச்சு. அந்த குப்பையால வீடு நிறைஞ்சதுதான் மிச்சம் என்று ஷர்மிளா சாப்பிட்டு கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் தீபக்கும் கணேஷும் மெதுவாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தீபக், நானும் உன் கூட வரேன். எனக்கு வீட்ல இருந்தா ஓவர் திங்கிங்ல பைத்தியமே பிடிச்சிடும். இங்க தனியா இருந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 பேருமே போலாம் என்று சொன்னாள். அது தீபக்கிற்கு இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. ஷர்மிளாவை வெளியே அழைத்துச் செல்வதால் அவளுடைய மனதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என்று நினைத்தான். ஓகே ஷர்மி, நாம 2 பேருமே போலாம் என்று சொன்னவன் திரும்பி கணேஷை பார்த்து, அங்கிள், இதெல்லாம் எங்க விற்கணும்னு சொல்லவே இல்லையே. எங்க போகணும், யார பார்க்கணும்னு சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லனா நானே ஏதாவது நல்ல இடமா பார்த்து விற்க ட்ரை பண்றேன் என்று சொன்னான் தீபக். இல்ல, இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு மனோஜ். நீ பழைய மார்க்கெட்டுக்கு போய் அவனை பார்த்தா போதும். நான் ஏற்கனவே போன்ல பேசிட்டேன் என்று சொன்னார் கணேஷ். அந்த பெயரை கேட்டதும் தீபக் ஆச்சரியத்துடன், மனோஜா? யார் அது? அந்த பேரை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று கேட்டான். ஆமாம்பா, நானும் இப்பதான் முதல் தடவையா அந்த பேரை கேக்குறேன்.
நீங்க இதுவரைக்கும் அவரை பத்தி சொன்னதே இல்ல என்று ஷர்மிளாவும் சொல்ல, உடனே கணேஷ் சிரித்துக் கொண்டே தீபக்கை பார்த்து, உனக்கு அவனை பத்தி தெரியும் தீபக், ஆனா அவனோட பேரை இப்பதான் கேள்விப்படுறேன்னு நினைக்கிறேன். போன தடவை மாத்திரையை எனக்கு ஒருத்தன் வித்து கொடுத்தான்னு சொன்னல, அவன் பேரு தான் மனோஜ் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஷர்மிளா கோபத்துடன் அவரை பார்த்து, அப்பா, தீபக் கிட்ட இத பத்தி ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். எதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மனோஜ் உண்மையிலேயே நல்லவன் தான்னு உங்களுக்கு தெரியுமா? சரியான சமயம் பார்த்து அவன் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட என்ன பேக்கப்பா இருக்கு? போனா போகட்டும்னு சமாளிச்சுக்கலான்னு விடுறதுக்கு என்று கேட்டாள். அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தங்களை பார்த்தாலே அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்குவேன். இவன் அந்த மாதிரி துரோகம் பண்ற ஆளெல்லாம் கிடையாது. அப்படி செஞ்சாலும் அவனை பத்தின எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்கு என்று சொன்னவர் தன்னுடைய போனை காட்டி அதில் மனோஜின் ஆதார் கார்டு, அட்ரஸ், ஃபேமிலி டீடைல்ஸ் என்று எல்லாவற்றையும் கலெக்ட் செய்து வைத்திருந்தார். இந்த காலத்துல ஃபேக் ஆதார் கார்டு, ஃபேக் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸி. இதை மட்டுமே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவனை முழுசா நம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல என்று சொன்னாள். நான் அவனை முழுசா நம்புனேன்னு உன்கிட்ட எப்ப சொன்னேன்? ஷர்மி, உன்னோட டிசைன் விஷயத்துல நான் எந்த தலையீடாவது பண்றேனா? ஏன்னா அதுல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல உனக்கும். முதல்ல நான் சொன்ன வேலையை பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நான் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அதற்கு மேல் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கணேஷ் தன்னுடைய முடிவிலிருந்து மாறப்போவதில்லை என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினார்கள். கணேஷ் ஆட்டோவில் ஒரு பக்கம் செல்ல, தீபக், ஷர்மிளா இருவரும் பழைய மார்க்கெட்டுக்கு புறப்பட்டார்கள். மார்க்கெட்டுக்குள் அதிக கூட்டம் நிறைந்திருந்ததால் காரை வெளியிலேயே பார்க் செய்துவிட்டு இருவரும் நடந்து உள்ளே சென்றார்கள். கணேஷ் சொன்ன இடத்தை தேடி பிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு வழியாக இருவரும் அவர் சொன்ன டீ கடைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே சென்றதும் ஒருவன் நேராக தீபக்கிடம் வந்து, ஹலோ சார், என் பேர் மனோஜ், கணேஷ் அனுப்பின ஆள் நீங்க தானே என்று கேட்க, தீபக் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். சரி, பொருளை கொடுங்க என்று சொல்லி அவன் கையை நீட்ட, தீபக் தன் கையில் இருந்த பையை அவனிடம் கொடுத்து, இதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப பழமையான பொருட்கள், எல்லாத்தையும் நியாயமான விலையில வித்து கொடு. இதுல இருந்து கிடைக்கிற பணத்துல உனக்கு 10% கொடுக்கணும்னு கணேஷ் அங்கிள் சொல்லியிருக்காரு என்று சொன்னான். ஓகே சார், உள்ள ஒரு ரூம் இருக்கு, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே செல்ல, உடனே தீபக் அவனை அழைத்து, மனோஜ், இதுல இருக்கிற எல்லா பொருட்களோட வேல்யூவும் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால என்னை ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாத என்று சொன்னான். உடனே அவன் சிரித்துக்கொண்டே, சார், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது, விக்கிற பணத்தை அப்படியே மொத்தமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். அதன் பிறகு தீபக், ஷர்மிளா இருவரும் உள்ளே இருந்த ரூமில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சுமார் 2 மணி நேரம் ஆகியும் மனோஜ் திரும்ப வராததால் தீபக், 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னவன இன்னமும் காணோம், ஒருவேளை அந்த மொத்த பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா என்று சந்தேகத்துடன் கேட்டாள். இல்ல ஷர்மி, இந்த மார்க்கெட்ல அவனால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பேக்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே 50,000 தாண்டாது. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு அவன் நினைக்க மாட்டான் என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மனோஜ் அங்கே வந்தான். தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த கொஞ்சம் பணம் 2 செக்கை எடுத்து தீபக்கிடம் கொடுத்து, சார், எல்லா பொருட்களையும் நல்ல விலைக்கு வித்துட்டேன், மொத்தமா 4 லட்சம் கலெக்ட் ஆச்சு என்று சொல்லி கொடுத்தான். அதை கேட்டதும் தீபக் ஆச்சரியத்துடன் திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். உண்மையிலேயே அவனுடைய மார்க்கெட்டிங் திறமையில் தீபக் ஈர்க்கப்பட்டான். மனோஜ், கணேஷ் அங்கிள் உன்னை பத்தி சொல்லும்போது கூட நான் நம்பல, ஆனா உண்மையிலேயே நீ திறமையானவன் தான். சூப்பர் தம்பி, இந்தா உனக்காக 10% அமௌண்ட் என்று சொல்லி அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தான் தீபக். உடனே மனோஜ் சிரித்துக்கொண்டே அந்த பணத்தை வாங்கி கொண்டு, சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா போற வழியில என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா என்று கேட்க, தீபக் உடனே ஷர்மிளாவை திரும்பி பார்த்தான். அவள் சரி என்று சம்மதித்ததும் அவனை காரில் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டான் தீபக். சிறிது தூரம் சென்றதும், தீபக், காரை நிறுத்து என்று ஷர்மிளா அவசரமாக சொல்ல, உடனே அவன் டக்கன பிரேக் அடித்துவிட்டு, என்னாச்சு ஷர்மி, எதுக்கு காரை ஸ்டாப் பண்ண சொன்ன என்று கேட்டான். உடனே ஷர்மிளா ஒரு இடத்தை கை காட்டி, தீபக், அங்க பாரு, பிரியாவும் நவீனும் நின்னுட்டு இருக்காங்க, அவங்களோட கார் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வா போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாப்போம் என்று சொன்னாள். பிரியா மட்டும் இருந்தா பரவாயில்ல, கூடவே நவீனும் இருக்கான், இந்த சமயத்துல கண்டிப்பா நாம போயே ஆகணுமா? கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பான் என்று தீபக் சொல்ல, அவனை விட்டு தள்ளு, நான் பிரியாவுக்காக தான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்றேன் என்று ஷர்மிளா சொன்னாள். அதன் பிறகு தீபக் எதுவும் பேசவில்லை. சரி என்பது போல தலையை ஆட்டிவிட்டு அவர்கள் இருக்கும் திசைக்கு காரை திருப்பினான். இருவரும் அவர்களை நோக்கி வருவதை பார்த்த நவீனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இப்ப இவங்க எதுக்கு இங்க வராங்க என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது ஷர்மிளா பிரியாவின் அருகில் வந்து, பிரியா, என்னாச்சு, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா? உனக்கு எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நான் டிராப் பண்றேன் என்று சொன்னாள்.
இட்ஸ் ஓகே, கார் இப்போ சரியாயிடும் என்று பிரியா சொல்ல, அப்போது ஷர்மிளாவின் பார்வை அருகிலிருந்த இன்னொரு பெண்ணின் மீது விழுந்தது. அதை கவனித்த பிரியா, இவங்க சுலோச்சனா, என்னோட ஆண்டி என்று சொன்னவள் திரும்பி அவரை பார்த்து, ஆண்டி இது ஷர்மிளா என்று இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். உடனே நவீன் முன்னால் வந்து, தீபக், இவங்க எங்களோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆமா, வீட்டு மாப்பிள்ளையா பாத்திரம் கழுவுறது சமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்ப டிரைவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்று சிரித்து கொண்டே கேட்டான். அதை பற்றியெல்லாம் தீபக் கவலைப்படவில்லை. அவனுடைய பார்வை பிரியாவின் மீது தான் இருந்தது. நவீன் நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசும்போது அவளுடைய முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாததை அவன் கவனித்தான். நவீன் சொன்னதை கேட்டதும் சுலோச்சனா சிரித்து கொண்டே, என்ன வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க? உங்களோட கெட்டப்ப பார்க்கும்போதே நினைச்சேன் என்று சொன்னாள். அதை கேட்டு நவீன் சத்தமாக சிரித்தான். உடனே ஷர்மிளா நவீனை பார்த்து முறைத்து கொண்டே, இவன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. தினமும் 4 பொண்ணுங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு திரியிற இவனை எப்படி பிரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா? இது அப்படியே விட மாட்டேன். கண்டிப்பா பிரியா கிட்ட இத பத்தி சொல்ல போறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உடனே பிரியாவை பார்த்து பேச முயன்றாள். ஆனால் அதற்குள் தீபக் ஷர்மிளாவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். தீபக் திடீரென இப்படி செய்தது ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தீபக் என்ன செய்ய போகிறான்? பிரியாவுக்கு நவீனை பற்றி உண்மை தெரிய வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.